உத்தராகண்டில் மீண்டும் ஏற்பட்ட மேகவெடிப்பில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 12க்கும் மேற்பட்டோர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ருத்ரபிரயாக், சமோலி, பாகேஷ்வர், தெஹரி ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ள நிலையில் அங்கு பல இடங்களில் வீடுகள் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதாகவும் 35க்கும் மேற்பட்ட கால்நடைகள் மண்ணில் புதைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மீட்புப் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் கடும் வெள்ள பாதிப்பிற்குள்ளான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணியில் இந்திய விமானப்படை ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் 7300 கிலோ நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 215 பேரை இந்திய விமானப்படை மீட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தாவி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பெய்லி பாலம் இடிந்து விழுந்த நிலையில் இரும்பு பாலத்தை மீண்டும் கட்டும் பணியில் இந்திய ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய ராணுவத்தின் இந்த செயலை பாராட்டி காஷ்மீர் மக்கள் ராணுவ வீரர்களுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினர். Indian Army Zindabad! 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 அரசு மீண்டும் பாலத்தை கட்ட பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் ஆகக்கூடிய சூழலில் மக்களின் போக்குவரத்து சிரமங்களை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்திய ராணுவம் பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக குறிப்பிட்ட மக்கள் உலகில் தரை சிறந்த ராணுவங்களுள் ஒன்று இந்திய ராணுவம் என்றும் புகழாரம் சூட்டினர். Indian Army Zindabad! Indian Army Zindabad! Indian Army Zindabad! உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.